ஒரே நிமிஷம். இது சார் மேல போகுதான்னு தெரியல. ஒரு நிமிஷம். ப்ராப்ளம். 18 லட்சம் 18 லட்சம் ரூபாய்க்கு நான் வீடு வாங்கினதுல தவணை முறையில செலுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஹவுசிங் ஏஜென்ட்டா இருந்தா ஒரு கஸ்டமருக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இதை நீங்க கவனிங்க. இதெல்லாம் உண்மையாங்கிறத ஹவுசிங் லோன் ஏஜென்ட்ஸா இருக்கிறவங்களும் எனக்கு வெரிஃபை பண்ணுங்க. நானும் உங்கள்ட்ட இருந்து நான் ஜெயிச்சுக்கிறேன். போட்டோதுல இருந்து கத்துக்கிறேன். அதான் என்னுடைய கான்செப்ட். போட்டோ 4 போட்டோ வேணும். பேன் கார்டு 1 காப்பி, ஆதார் கார்டு 1, 3 மந்த் சேலரி ஸ்லிப்பு வித் 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். இஃப் நீடு கம்பெனில கேட்டாங்கன்னா ஃபார்ம் 16 லாஸ்ட் 2 வருஷம் அல்லது 3 வருஷம் டிபெண்டிங் அப்பான் கம்பெனியுடைய பொறுத்து இருக்கு. இது வந்து சேலரி பீப்புளுக்கு தேவை. அது இல்லாம லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் வேணும். ஃபார் பிசினஸ் பீப்புள் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் வேணும். ஒரிஜினல் பிளான் பில்டிங் அப்ரூவல் வித் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. இப்ப எனி லோன் ஸ்டேட்மெண்ட் நீடட். ஏதாவது லோன், ஜோல் லோன் வச்சிருக்கீங்களா, பெர்சனல் லோன் வச்சிருக்கீங்களா, கார் லோன் வச்சிருக்கீங்களா, பைக் லோன் வச்சிருக்கீங்களா, இது எல்லாம் வச்சிருந்தா எல்லாத்துடைய ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப ஹவுசிங் லோன் வாங்குறப்ப கேட்கிறாங்க. எல்ஐசிலையும் கேட்கிறாங்க, பேங்க்லையும் கேட்கிறாங்க, பிரைவேட் அன்ஆத்தரைசேஷன் அந்த ஆத்தரைசேஷன் இருக்கக்கூடிய அந்த பேங்க்லையும் கேட்கிறாங்க. அது இல்லாம ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது மினிமம் 5000. அவர் 2950 ரூபா சொன்னாரு. 2950 ரூபாயில இருந்து ஸ்டாம்ப் டியூட்டி, நோட்டரியில சைன் வாங்குறது இதெல்லாம் சேர்த்தா அதை மினிமம் 6 to 7 சொன்னாரு. நான் ரவுண்ட் ஃபிகரா இருக்கணுங்கிறதுக்காக 5000 வச்சிருக்கேன். அடுத்து ஃபார்ம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஃப்ரம் அது இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா பேங்க்லயோ ஹவுசிங் லோன்ல கொடுத்தாலும் பேங்க் வந்து டிஃபர்ஸ் வித்தியாசப்படுது. எதுல வித்தியாசப்படுது அப்படின்னா சிபில் ஸ்கோரை வச்சு வித்தியாசப்படுது. எபோவ் 800க்கு மேல இருந்தா 8.35% வட்டி நம்ம கட்டணும் வாங்கக்கூடிய இஎம்ஐக்கு லோனுக்கு. பிலோ 800 சிபிலா இருந்துச்சுன்னா 8.6 த மினிமம். சிபில் ஸ்கோர் கூட 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 800க்கு கீழே இருந்துச்சுன்னா 8.6ங்கிறது மினிமம். அதிகபட்சம் 9, 9.25 வரையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தகவல். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் வந்து எவ்வரி இயர் பாக்குறாங்க. எல்ஐசியில கிடையாதான், பட் பேங்க்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வீட்டை வந்து ஹவுசிங் லோன் முடியற வரையும் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் உண்டாமா. இன்ஸ்பெக்ஷன் பாக்குறாங்க. அதுக்கு மினிமம் சார்ஜஸ் கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு கார் சார்ஜஸ் எல்லாம் இல்ல. அவருக்கு 1500 ரூபாய் நம்ம மினிமம் சார்ஜஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பில்டிங் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும். எல்ஐசியில வந்து தேவையில்ல, பட் ஸ்டேட் பேங்க்லயோ வேற எந்த பேங்க்லயோ எது கொடுத்தாலும் அந்த பில்டிங் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அடுத்து சொல்ல போனா பிளான் அப்ரூவல் மஸ்ட். பிளான் அப்ரூவல் இல்லாம இப்போதைக்கு எந்த விதமான லோனும் கொடுக்கப்பட மாட்டாது. கமர்ஷியல் பர்பஸா இருந்தாங்கன்னா கமர்ஷியல் பர்பஸா இருந்துச்சுன்னா அதாவது முதல் வீடு இருக்கு, அடுத்த வீடு வாங்க போறப்ப அது வந்து கமர்ஷியல் பர்பஸ். சொந்த வீடு இருக்கிறப்ப 2வது வீடு வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கமர்ஷியல் பர்பஸா தான் கொண்டு போறாங்க. அப்படி கமர்ஷியல் பர்பஸா கொண்டு போனாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.5% கூட. இன்னொரு விஷயம், லீகல் ஒப்பீனியன் வந்து எல்ஐசியில ஹவுசிங் பினான்ஸ்ல வாங்கினீங்கன்னா 13 வருஷத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஒரு நிமிஷம். பேங்கா இருந்தா 30 வருஷத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். லைபிலிட்டி இன்சூரன்ஸ். லைபிலிட்டி மீன்ஸ் இப்ப நீங்க இஎம்ஐ ஒரு 18 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அந்த அந்த லைபிலிட்டி இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து 18 லட்சம் ரூபாய் லோன் கட்டிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இடையில இழந்துருச்சுன்னா அந்த 18 லட்சம் ரூபாயை கட்டுறதுக்கு லைபிலிட்டி இன்சூரன்ஸ் நம்ம டேம் இன்சூரன்ஸோ வேற இன்சூரன்ஸோ நம்ம போடணும் தேவைப்பட்டா. இல்ல நான் சொத்து அதிகமா வச்சிருக்கேன், என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளை அதை கட்டிக்குவாங்கன்னா அது தேவையில்லை, அதனால இப் நீடுன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா எல்ஐசியிலேயே ஆப் இருக்கு, அதெல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. பேங்க்லயோ வேற எதுலயோ பாக்குறா இருந்துச்சா ஆப் ஒர்க் ஆகுதாமா. ஒரு சில நேரத்துல சர்வர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா,
எல்லா பேங்க்லயும் ஆப் வருது. அப்படி ஆப்ல ஒர்க் ஆகல அப்படின்னா விசிட் டு பேங்க் தான் போகணும். காரணம் என்னன்னா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ்ல பண்ணாங்கன்னா நம்ம எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலியமா போவோம், அவங்க மூலியமா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்ல போன்ல கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பேங்க்லயோ இதுவோ போய் எதுவும் தெரியலன்னா போன்ல கூப்பிட்டு சொல்றாங்களாம். பட் பேங்க்லயோ எப்படி நம்ம ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ஆனா பேங்க் மூலியமா போனாங்கன்னா நம்ம அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நேர்ல தான் போக வேண்டியிருக்கு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதா பேங்க்ல லோனு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும், அதுக்கு மூலப்பத்திரம் பட்டா வேணும், கண்டிப்பா வேணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமானது ஈசி வந்து 1/1/1987 இருந்து ஈசி எல்லாம் வேணும். இது இல்லாம ஏஜென்ட்ஸ் கமிஷன் மினிமம் 1% வாங்குறாங்க. அவங்க வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன்ல வாங்கக்கூடிய கமிஷனே வந்து 0.5% வந்து கஸ்டமருக்கு வந்து சாரி ஏஜென்ட்ஸுக்கு வந்து அந்த கம்பெனி கொடுக்குது. நம்ம எல்ஐசியில 0.5 கொடுக்குறாங்க, மற்ற கம்பெனில எவ்வளவு கொடுக்குறாங்க, மினிமம் 5.5 கொடுக்குறாங்க. அது இல்லாம ஏஜென்ட்ஸும் 1% வாங்கிக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு லோன் அப்படின்னா குறைஞ்சது 20,000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அந்த 1% போட்டு வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹவுசிங் லோன்ல இஎம்ஐ கட்டுனா எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பதான் ஒரு கால்குலேஷனுக்கு வர்றேன். 18 லட்சம் ரூபாய் லோன், அக்கா அல்லாடி ராஜேந்திரன் 2 பேரும் ஃபைனான்சியல் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இஎம்ஐ பேசிக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை அடிங்க. அதுல லோன் அமௌண்ட் 18 லட்சம்னு போடுங்க. வட்டி வீதம் வந்து எல்லாரும் ஏத்துக்கொண்ட பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து அந்த பிலோ 800 இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 8.6 வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க ரொம்ப கூட குறைச்சலாம் நீங்க போட வேணாம். 8.6 போட்டு பாருங்க. 8.6 போட்டு இஎம்ஐ செலுத்தும் காலம் வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. 15 வருஷம் போடுங்க. போட்டா எவ்வளவு வருது? ₹17,830 மந்த்லி. அதை குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். 17,830 ரூபாய் 99 பைசா. 17,839 ரூபாய் 99 பைசா. ஓகே, 830 ரூபாய் 99 பைசா. ஆமா, 830 ரூபாய் 99 பைசா. அவர் கட்டக்கூடிய வீட்டுக்கு, அவர் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு லோன் வாங்கினதுக்கு 18 லட்சம் ரூபாய் லோனுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறாரு? 17,830 ரூபாய். நான் கேட்கறது வட்டி மட்டும் டோட்டலா, நான் டோட்டல் கேட்கிறேன். 18 லட்சம் ரூபாய் 14 லட்சம் 14,950. 14,000 இல்ல, 14 லட்சம். 14,09,577 ரூபாய். டோட்டல் 32,09,577 ரூபாய். ஒரு கம்பெனியில நம்ம வீடு வாங்குறோம், நம்ம சொந்தமா வீடு வாங்குறோம். நம்ம வீடு வாங்குறதுக்கு 18 லட்சம் ரூபாய் நம்ம லோன் வாங்கணும்னா 18 லட்சம் ரூபாய் மட்டும் அசலு, வட்டி 14 லட்சம் ரூபாய். நியரஸ்ட் 95% நம்ம 195% நம்ம வட்டி கட்டி அன்னைக்கு ரேட்டு அவர் லோன் எல்லாம் கட்டி முடிச்சாருன்னா 32,09,577 ரூபாய் அவர் கட்டியிருக்காரு. ஆனா 15 வருஷத்துல அந்த இடத்துக்கு 32,09,577 ரூபாய் ஒர்க் அவுட் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துடலாமா? கூகுள்ல போய் டைப் பண்ணிங்க இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இந்தியா, இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஃபார் இந்தியான்னு அடிச்சீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். கூகுள் அடிச்சீங்கன்னாவே வரும். 5.9 6% வரும். எல்லா பேரும் சொல்லுவாங்க, சார் இங்க வாங்கி போட்டோம்னா மவுண்ட் ரோட்ல வாங்கி போட்டோம்னா இவ்வளவு கிடைக்கும் சார், அவ்வளவு கிடைக்கும் சார்னா சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லலை, ஒன்றும் சொல்ல வேணாம். தேமுதிகவினுடைய மாநில இளைஞர் அணி சுதீஷ் சாருடைய ஒய்ஃபுக்கு வந்து இப்போ ஒரு பேப்பர்ல வந்துருந்துச்சு. ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டினாங்க. கட்டணம் கட்டி 76 வீடுகள் வந்து அவருக்கு, மீதி வீடுகள் 56 வீடுகள் இவங்களுக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்ட வீட்டிலேயே 4 லட்சத்தை அவங்களுடைய கையெழுத்தையே வாங்காம பவர் ஆஃப் அட்டானி கையெழுத்தை வாங்கி ஏமாத்தி போட்டாங்க. இது பெரிய பெரிய தலைகள் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம புதுசா ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்கங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விடுறேன். எல்ஐசி விர்ச்சுவல் ஹவுஸ் கவனிங்க. 18 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கினா என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்? மொத்தம் 19 ரெக்குயர்மெண்ட் வேணும். எல்ஐசியில 18 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசியில விர்ச்சுவல் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா என்ன வரும்னா
ஒரு போட்டோ கொடுக்கணும், ஒரு பேன் கார்டு கொடுக்கணும், ஒரு ஆதார் கொடுக்கணும், 3 மந்த்ஸ் சேலரி ஸ்லிப் கொடுக்கணும், வித் 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது சேலரி பீப்புளுக்கு கொடுக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் ஃபார் பிசினஸ் பீப்புள் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கு. வேற எதுவும் கொடுக்க வேணாம், கமிஷன் கொடுக்க வேணாம், அப்ரூவல் தர வேண்டாம். அது சொன்ன விஷயத்துல முதல்ல 19 பாயிண்ட்ல 5 பாயிண்ட கழிச்சுட்டீங்கன்னா 14 பாயிண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்க அந்த 18 லட்சம் ரூபாய் இஎம்ஐ லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 18 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 1% கமிஷன் 20,000 ரூபாய் மினிமம். அந்த டாக்குமெண்ட், அந்த இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே பார்த்து அந்த பட்டா அடங்கல் சிட்டா வாங்க, ஹலோ, 5,000 ரூபாய் வருது. இதுல எவ்வளவு நீங்க செலவு செய்வீங்க? ஒரு லோன் 18 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவு வரும்? ராஜேந்திரனா, கல்யாணி அக்கா, யாராவது ஹவுசிங் லோன் வாங்கினா எவ்வளவு வாங்கியிருப்பீங்க சொல்லுங்க. இந்த 18 லட்சம் ரூபாய் வாங்குறது மினிமம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வந்துடும்? ராஜேந்திரனா, யாருமே இல்ல. எப்படியா இருந்தாலும் அவருக்கு ஒரு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வச்சு செலவாகும் சார். ஆனா 20,000 ரூபாய் ஏஜென்ட்ஸ் கமிஷனே சொல்றேன். 1% ஏஜென்ட்ஸ் கமிஷனே கொடுத்துருவீங்க. ஆமா, மினிமம் அந்த 5,000 ரூபாங்கிறது அந்த சார்ஜஸ் ஒண்ணு வந்துடும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணா குறைஞ்சது ஒரு கல்யாணி அக்கா பேசுறாங்க, மீட்ல போட்டிருக்காங்க, 50,000 ரூபாய் மினிமம் 50,000 வச்சுக்கோங்க. அந்த குறைஞ்சு எல்லாம் சேர்த்தா ஒரு 50,000 வச்சுக்கோங்க. நீங்க அதுவும் அந்த 19 டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதுக்கு போய் பட்டா எடுக்கணும், வில்லங்க எடுக்கணும், ஈசி எடுக்கணும், ஈசி 37 வருஷத்துக்கு எடுக்கணும், லீகல் ஒப்பீனியனுக்கு டாக்டர் கொடுக்கணும், இன்ஸ்பெக்ஷனுக்கு வரக்கூடிய சார்ஜஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணா 50,000 ரூபாய் செலவாகும். உண்மையா? ஆனா எல்ஐசியில ஹவுசிங், எல்ஐசியினுடைய 18 லட்சம் ரூபாய் வீடு விர்ச்சுவல் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா 1 பைசா கொடுக்க வேண்டியது இல்ல. இந்த 5 டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த 5 டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு உரிய விர்ச்சுவல் ஹவுஸ் ரெடி ஆகிவிடும். அதுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். சார், நீங்க 15 வருஷம் மட்டும் பணம் கட்டுங்க, அதுல 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு தர்றேன். ஆப்ஷன் 1, வருஷமா கட்டினீங்கன்னா 1,20,000 ரூபாய், மாசம் 10,000 கட்டுனீங்கன்னா 1,20,000 ரூபாய். இது உங்க ரவுண்ட் ஃபிகருக்காக போட்டிருக்கேன். போன கிளாஸ்ல வேகமாக தோற்று விடல, எவ்வளவு கால்குலேஷன் டிஃபரன்ஸ் ஒரு இயர்லியா கட்டினா எவ்வளவு வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கேன். முதல் தடவை கொடுத்தாருன்னா ஒரு 2,400 ரூபாய் குறைச்சது போக 1,17,600 ரூபாய் கட்டினா போதும் ஃபர்ஸ்ட் இயர். 2வது வருஷத்துல இருந்து 6,400 ரூபாய், 1,20,000 இருந்து 6,400 ரூபாய் குறைச்சு கட்டலாம். ஆப்ஷன் 2, என்னால இன்னொரு விஷயம் கேள்வாங்க, தம்பி அப்படின்னா முதல்ல கனவு வீடு வாங்க வர்றீங்க, அந்த வீடு வாங்க வர்றப்ப எதுக்கு நீங்க கடனா வர்றீங்க? ஏதாவது சேமிப்பு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முதல்ல வர்றப்ப ஒரு அட்வான்ஸா கொடுங்களே அப்படிங்கறதுக்காக அந்த 1,20,000 ரூபாவும் கூட அதுல கூட நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 1,17,600 ரூபாய் கூட வாங்கி கொள்ளலாம். 2வது ஆப்ஷன் வாங்க. போன கிளாஸ் சொன்ன கிளாஸ் தான் இது. 10,000 ரூபாய் மந்த்லி நேச்சுல போடுங்க, 10,000 ரூபாய் பேங்க் ஆர்டியா போடுங்க, ஃபார் 1 இயர்க்கு மட்டும் போடுங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஈசி நேச்சை கன்வெர்ட் பண்ணி இயர்லியா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 1,17,600, அதுல ஒரு 6,000 ரூபாய் கழிச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1,11,400 ரூபாய் தான் கட்டுவீங்க. இல்ல சார் செல்வா, நீ கேட்டுட்ட, எனக்கு ஆசைதான், என்னால மொத்தமா எடுக்க முடியல, என்ன பண்றது தம்பி அப்படின்னு சொன்னா ஒன்னும் பண்ண வேணாம். 18 லட்சம் ரூபாய்க்கு பத்திரப்பதிவோட, இதுல பத்திரப்பதிவு எல்லாம் இருக்கு. அந்த பத்திரத்துல இந்த பாண்ட் எல்லாம் அடிக்கணும், எம்ஓடி பண்ணணும், இவ்வளவு செலவெல்லாம் இருக்கு. அதனால 50,000 எல்லாம் பத்தாதுன்னு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் செலவு வரும். 18 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாய் மினிமம் செலவு வரும். இதுல 1 பைசா கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டி கொடுப்போம். 1 லட்சத்துக்கு 40 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டி நம்மளே பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்து விடுவோம். நம்ம பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துருவோம். இது என்னுடைய விர்ச்சுவல் ஹவுஸ்ல. இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராஜேந்திரனும் கல்யாணி அக்கௌண்ட் மட்டும் அன்மியூட் பண்ணிருங்க. நீங்க உங்களுடைய பணம் மாசம் 10,000 கட்டுறத 15 வருஷத்துல கட்டுறப்ப 18 லட்சம் ரூபாய் தான் கட்டுறீங்க. நீங்க கட்டுற வீட்டுக்கு, நீங்க கட்டுற தொகைக்கு, இஎம்ஐக்கு
வட்டியே 14 லட்சம், மொத்தம் 32 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க. ஆனா நான் எல்ஐசியில் இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் ஹவுஸ் வாங்குறதுக்கு 10,000 கட்ட சொல்லல, அதை விட கம்மியாவே சொல்றேன். மாசம் மாசம் கட்டுறதுக்கு பதிலா நீங்க மாசம் கட்டுனா 10,000 கட்டுங்க, அப்படி முடியலைன்னா வருஷமா கன்வெர்ட் பண்றதுக்கான ஐடியாவே சொல்றேன். இதுக்கு நீங்க கட்டுறதுக்கு ஒரு பைசா கூட வட்டி கட்ட வேண்டியது கிடையாது. அதுல எதுல நீங்க ஹவுசிங் பினான்ஸ் இஎம்ஐ லோனு ஹவுசிங் லோன்ல வாங்குனீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கூட நீங்க வந்து சார்ஜஸ் வந்து ஏதாவது அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட அதுக்கு செக் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் தனியா போடுவாங்க, அதுல ஒரு பேங்க் சார்ஜஸும் போடுவாங்க, அதுல சார்ஜஸ் கூட. பட் அதுல வந்து சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். சரியா கட்டலைங்கிற சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். ஆனா இதுல சிபில் ஸ்கோருங்கிற ஒரு கான்செப்ட்ல வரவே வராது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுல நீங்க இசிஎஸ்ல பண்ணினா கூட அடுத்த 15 நாளைக்கு உள்ள நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி கட்டிட்டோம்னா அதிகபட்சம் 500 ரூபா தான் செலவு வரும். அதுக்காக தான் நான் மந்த்லி ஆர்டியா கன்வெர்ட் பண்ண சொல்லி அந்த விஷயத்துக்கு தான் அதான் நான் சொல்றேன். ஸோ இப்படி கட்ட போறப்ப நீங்க ஒரு 18 லட்சம் ரூபா வீடு மாசம் 10,000 வாங்குற அமௌண்ட்டுக்கு 14 லட்சம் ரூபா வட்டி கட்டுறதுக்கு பதிலாக நான் மாசம் மாசம் கட்டக்கூடிய 10,000 கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம வட்டிக்கு பதிலாக நான் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க. கஸ்டமர்கிட்ட சொல்றப்ப வித்தியாசம் பத்தி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. தயவு செய்து இப்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. காரணம் என்னன்னா இப்ப நீங்க மாசம் 17,830 ரூபாய் இருக்கு. இப்ப நீங்க எல்ஐசியில 10,000 பாலிசி எடுத்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு 10,000 உங்களுடைய வீட்டு வாடகை வசூலிக்கப்படும். இதைத்தான் போட்டிருக்கேன். வாடகை வருமானம் மாதம் 10,000 ரூபாய். 18 லட்சம் ரூபாய்க்கு யாரையாவது ஒருத்தர் வீடு வாங்கி, வீடு மீன்ஸ் இடமும் கட்டடமும் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து 18 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அந்த லோனு வந்து உங்களுக்கு இதுலதான் ஒரு டாக்ஸபிள்ல தான் வரும். இன்னும் சொல்ல போனா அவர் கவர்மெண்ட் கணக்கு காமிச்சாருன்னா அது எல்லாமே வரக்கூடிய வட்டி கொடுத்தாலும் வாடகைக்கு விட்டாலும் கமர்ஷியல் பர்பஸ் கொடுக்குற அது வந்து டாக்ஸுக்கு வரும். இதுல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் வாடகை வரும். 18 லட்சம் ரூபாய் கட்டி 10,000 ரூபாய் வாடகை வாங்குறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இன்கேஸ் அப்படியே மாசம் 10,000 18 லட்சம் ரூபாய்க்கு வாடகை வந்தாலும் சரியான டெனண்ட் கிடைச்சா மட்டும்தான் ரெகுலரான அந்த 10,000 ரூபாய் வருஷத்துக்கு 1,20,000 வாடகை வரும். ரெண்டாவது விஷயம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அங்க இருக்கு. இங்க பாருங்க, பத்திர செலவு நம்மளே பண்ணி கொடுத்துடுறோம், அங்க பத்திர செலவு அவங்க பண்ணி கொடுக்கணும். புரோக்கர் கமிஷனு ஏஜென்ட்ஸ் கமிஷன் அங்க கொடுக்கணும், இங்க ஏஜென்ட்ஸ் கமிஷன் கிடையாது. வீட்டு வரி கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பாதாள சாக்கடை வரி கட்டணும், வாடகை ஒப்பந்தம் போடணும், அது எத்தனை வருஷத்துக்குன்னு போடணும், அது இருக்கிறவருடைய டெனண்ட்டை பொறுத்து இருக்கு. நேரில் வாடகை வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருட வாடகை மொத்தமா வரவு வைக்கப்படும். ஒன்று. இன்கேஸ் என்னுடைய எல்ஐசி விர்ச்சுவல் ஹவுஸ்ல நீங்க 4 வருஷம் பணம் கட்டியிருக்கீங்க, இடையில உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, அதாவது குழந்தைகளுடைய படிப்புக்கோ இல்ல திருமணத்திற்கோ இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதுல இருந்து கட்டிய பணத்துல இருந்து 50% இருந்து 60%, 15 வருஷம் போட்டீங்கன்னா 50% இருந்து 60% கேரண்டியா கிடைக்கும். 60% நமக்கு லோன் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு 9.5% தான் வட்டி. வட்டியை மட்டும் கட்டிட்டு வரலாம், அசலா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டா 100 ரூபாயில இருந்து கூட நீங்க கட்டிக்கொள்ளலாம். ஆனா அதுவே பேங்க்லயோ எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ்லயோ லோன் வாங்குனீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு வரன் வரும், இல்லாட்டி பிள்ளையுடைய படிப்பு செலவு வரும், இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருங்கிற சமயத்துல நம்ம அந்த லோனை அந்த இடத்தவே போய் மறுபடியும் லோன் போட்டோம்னா கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. கொடுத்துறாங்கன்னு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆரம்பிக்கும். புதுசா அப்ளை பண்ணணும், ஏன்னா சேலரி இன்கமா இருக்கும், அப்ளை பண்ணணும், எல்லாமே சேர்ந்து கொடுக்குறப்ப மறுபடியும் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும். இது உண்மையா பொய்யா ராஜேந்திரனா? நான் ஒருத்தனா பேசிட்டு இருக்கேன். உண்மைதான், உண்மைதான், கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா உண்மைதான். அடுத்த விஷயம் சொல்றேன். 12 மாதத்திற்கு நான் லோன் வாங்குறேன், 12 மாசத்துக்கு 1,20,000 வாடகை. எல்ஐசியில ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, ஒரு பைசா கூட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட்ட வேண்டியதில்லை. ஆனா வாடகை விட்டுக்கிட்டே இப்ப நான் என்னுடைய வீட்டுல வந்து 7 வருஷமா இருக்கேன். அவர் கொடுத்து வச்ச ஒரு டெனண்ட், நான் அந்த வீட்டை விட்டு போகாத காரணம் என்னுடைய குழந்தையுடைய படிப்புக்காக. இன்கேஸா வேற இடம் கிடைச்சிருச்சுன்னா போயிருச்சேன்னா குறைந்தபட்சம் 12 மாசத்த வாடகையில
மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், கரண்ட் பில்லு, இது எல்லாம் கால்குலேட் பண்ணா குறைந்தபட்சம் ஒரு 3 மாத வாடகை என்பது செலவுல வருமா வராதா? 3 மாதம் வச்சுக்கலாமா, 2 மாதம் வச்சுக்கலாமா? மாசம் வச்சுக்கலாம். 3 மாசம் கண்டிப்பா வரும். ஸோ அப்ப 1,20,000 ரூபாய் வாடகை அங்க என்கிறது 30,000 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 90,000 தான். நீங்க 18 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி 90,000 தான் வரும். அந்த 90,000மும் வரக்கூடியது வந்து உங்களுடைய இன்கம்ல சேர்த்துக்கொள்வார்கள். பெரிய பிசினஸ் பீப்புளை பார்க்க போனாலும் சேர்த்துக்கொள்வார்கள். அதனால என்னுடைய விர்ச்சுவல் ஹவுஸுக்கு வந்தா இன்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்ப எது பெஸ்ட்னு தோணுது உங்களுக்கு? மாசம் 20,000 வரும். இன்கேஸ் அதுல லோன் போட்டா அவ்வளவு வரும். இது போட்டா நம்ம இதுல விர்ச்சுவல் ஹவுஸ் போட்டா வரும். இன்கேஸ் ஆஃப் அவர் 15 வருஷம் லோனை ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிடுறாரு. யாரு? ரெண்டுலயுமே ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிடுறாரு. ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சப்ப எல்லா பேரும் கேள்வி கேட்கலாம், விலை மதிப்பு கூடும்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இன்ஃபிளேஷன் ரேட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஃபார் இந்தியான்னு போட்டீங்கன்னா எவ்வளவு ரியல் எஸ்டேட் கூடுதுன்னு பாருங்க. அதிகபட்சம் 10ல இருந்து 15% கூட வச்சுக்கோங்க. குறைஞ்சது 6, 11 வச்சுக்கோங்க. 11% போட்டீங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு போடுவீங்க? இடத்துக்கு தான் போடுவீங்க. 10 வருஷம் தாண்டிட்டா பில்டிங்குக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் பார்ப்பாங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ண போறப்ப 8% உங்களுக்கு growth ரேட்ல வரும். இடத்துக்கு வீட்டுக்கே 8% வச்சுக்கோங்க growth ரேட்ல. அப்படி கால்குலேட் பண்ணுங்கிற சமயத்துல அதுல இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை காட்டிலும் எல்ஐசி விர்ச்சுவல் ஹவுஸ் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அதிகம். இன்னும் வரக்கூடிய 15 வருஷம் கழிச்சு வரக்கூடிய வாடகை எல்லாமே கேரண்டி ஃபார் லைஃப் டைம், 99 வருஷத்து வரை இருக்கும். போன கிளாஸ்ல வந்து ராஜகோபால் சார் கேட்டாரு, இந்த கிளாஸ் எடுக்க போறப்ப கேட்டாரு, உற்சவ் கிளாஸ் வந்து சுதாமதி மேடமும் அந்த விட்டல் சாரும் பேசுறப்ப சொன்னாங்க 99. இது வந்து அவுட் ஆஃப் டாபிக். நான் தகவல் சொல்லிடுறேன், 99 வருஷம் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். 99 வருஷம் என்பது இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், லீஸுக்கு எடுத்தாலும், கான்ட்ராக்ட் எடுத்தாலும், சொத்து எடுத்தாலும், எல்ஐசி என்பது ஒரு சொத்து தான். அந்த சொத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமோ இந்தியாவுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்றதா இருந்தா 99 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ண முடியாதுங்கிறது இந்தியாவினுடைய சட்ட திட்டம். அதனாலதான் எல்ஐசியில 99 வயதுன்னு சொல்லி பாண்டு அடிச்சிருக்காங்க. 100ன்னு அடிக்கவே மாட்டாங்க. உற்சவ்ல மட்டும் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்க லைஃப்னா இப்படி கேட்கலாம், நீங்க ஜீவன் அக்ஷய் 6லயோ 7லயோ உங்களுடைய பென்ஷன் வந்து லைஃப் டைம் போடுறாங்க. லைஃப் டைம் எதுக்கு போடுறாங்க? அவர் 150 வயசு இருந்தாலும் அதே கேரண்டி பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பென்ஷன் இஸ் கேரண்டீட் ஃபார் 15 இயர்ஸ்னா, அவரு பாலிசி எடுத்து 5 வருஷத்துக்குள்ள இறந்துட்டாருன்னா மீதம் இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கும் கேரண்டியா எவ்வளவு சொல்லியிருக்கோமோ அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து எல்ஐசி வந்து அந்த நாமினிக்கு பே பண்ணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த 99 சாரியோட சொன்னாரு. யார்கிட்டயா இருந்தா சிஆர்எம்ட்ட செக் பண்ணி பாக்குறோம்னு சொன்னாரு. அதையும் நான் அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். பட் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த உமங்கு எடுக்கிறப்ப வந்துச்சுன்னா அதை சொல்லிடுவேங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ 99 வருடம் மட்டுமே ஜீவன் ஆனந்த் பாலிசியிலையோ பழைய ஜீவன் ஆனந்த் 149லயோ N815லயோ எல்லாத்துலயுமே 99ங்கிறது போட்டிருந்தாங்கன்னா இந்தியாவுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது 99 வருட கான்ட்ராக்ட் மட்டுமே. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அதனாலதான் இந்த பாலிசியில வந்து 100 இயர்ஸ் லைஃப், இந்த பாலிசிக்கு மட்டும் 100 இயர்ஸ் வரை கொடுக்குது. அதனாலதான் நீங்க எந்த கொட்டேஷன்ல கொடுத்தாலும் 99 வயசு முடிச்ச பின்னாடி 100வது வயசுல பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். சோ அதனால இந்த 100 வயது வரையுமே இந்த சொத்து மதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் நான் லோன் எல்லாம் 2 பேருக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் டாப் அப் பண்ணலாம். யாரில் ஹவுசிங் லோன் வாங்குறவங்கள்ட்டையோ வேறவங்கள்ட்டையோ டாப் அப் பண்ணி வாங்கலாம். அப்படி வாங்குறப்பையும் மறுபடியும் ப்ராசஸ் வரும். மறுபடியும் இஎம்ஐ கட்டுவாரு. இஎம்ஐ கட்டுறதுக்கு மறுபடியும் வட்டி கட்டுவாரு. ஆனா எல்ஐசியில எனக்கு வந்து இஎம்ஐ கட்டி முடிச்ச பின்னாடி உன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிக்ஸ்டான அமௌண்ட் தான் உனக்கு மேக்சிமம் லோன் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உன்னுடைய வாடகை எவ்வளவோ அந்த வாடகையில பாதிய தொகை வட்டி கட்டுற அளவுக்கு தான் என்னால இந்த நிறுவனத்துல இருந்து கொடுக்க முடியும். அது எதுக்காகனா நிறுவனத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். நீ வாங்கக்கூடிய வாடகை உன்னுடைய வாழ்வு காலத்துக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நிறுவனம் 50% நீ எக்ஸ்பென்சஸ் வச்சுக்க, 50% லோனா கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகத்தான் இந்த கான்செப்டுக்காகத்தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். வந்துட்டு கூடிய அத்துணையுடைய மூவர் சொந்தங்களுக்கும்
இன்கேஸ் ஆஃப் அவங்க வந்து நான் இடையில லோன் அந்த விர்ச்சுவல் கோர்ஸ் வாங்குறோம், ஏதோ ஒரு முடிஞ்சிருச்சு வயசான காலத்துல ஏதோ ஒரு அதுல வந்து வில்லங்கம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணுவான், அதை செய்வான் இதை செய்வான். ஆனா இதுல எந்த விதமான ஆக்கிரமிப்பும் கிடையாது. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு ஏதோ ஒன்று தேவைப்படுது, இல்ல அந்த இடத்துல அந்த வீட்டை நான் டிஸ்போஸ் பண்றேன் வேற இடத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா கூட உடனே போய் விற்க முடியாது. அதற்கு எல்லா தேவை, நம்ம வயிற்று வலிக்காக போய் வித்தோம்னா தரமட்ட ரேட்டு கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த அந்த நிலத்துடைய மதிப்பு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சப்பட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கண்ணீர் சிந்தி அந்த வீட்டை வித்துக்கிட்டு வருவோம். கஷ்டப்பட்டு கண்ணீரோட ரத்த பயிரோட சேர்ந்து கட்டின வீட்டை அடிமட்ட ரேட்டுக்கு விட்டுட்டு வருவோம். ஆனா எந்த விதமான கஷ்டமோ கண்ணீரோ கஷ்டமோ இல்லாம மாசம் மாசம் 10,000 எல்ஐசி விர்ச்சுவல் கோர்ஸ் வாங்குனீங்கன்னா நீங்க என்னைக்கு போய் எனக்கு பணம் வேணாம்னு சொல்றீங்க, உங்க வீடு வேணாம்னு சொல்லி பாண்டை கொடுக்குறீங்களோ இன்னைக்கே வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுடைய வீட்டோட எல்லா அக்ரிமெண்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. 15 வருடங்கள் கழித்து வாங்கப்படும் பொழுது மேக்சிமம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுனா வித்தின் 2 ஆர் 3 ஹவர்ஸ்ல எத்தனை கோடியாக இருந்தாலும் உங்களுடைய சொத்து உங்களுக்கு முழு பணமாக வந்து சேரும். இதுக்குத்தான் இந்த பிளானை நான் சொல்றேன். இது என்ன பிளான்?